தமனா தமனா தமனா, கீழே என்ன நடக்குது தெரியுமா? இருங்க சித்தப்பா, ஏன் இப்படி காலங்கத்தாலே பதறி அடிச்சிட்டு வரீங்க? சரி, கீழே எதுக்கு அந்த கத்து கத்துனா அந்த கிழவன்? அத சொல்லதான் தமன்னா நான் இப்படி பதறி அடிச்சிட்டு ஓடி வரேன். சரி சித்தப்பா, சொல்லுங்க. அந்த கிழவனோட கைவிரல்லாம் ப்ளூ கலரா மாறிடுச்சு தமன்னா. என்ன தமன்னா, நான் எவ்வளவு சீரியஸான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க. இச்சாதாரி சொன்னதை தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன தமன்னா உளர்ற? அதான் இச்சாதாரியா இல்லையே, அதத்தான் பிடாரனோ கிடாரனோ மகுடி வாச்சு தூக்கிட்டு போயிட்டானே. வா மனு, எப்போ வந்த? அக்கா வந்தாச்சா? இன்னும் அம்மா வரல. என்ன தமன்னா, இந்த பூஜை முடியறதுக்குள்ள அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொன்ன, என்னாச்சு? நாம நினைச்சது நடக்கல. இச்சாதாரியோட ஆட்டம் முடிஞ்சிடுச்சு. இங்க பார்த்தமண்ணா, இப்ப நீ என்னதான் பண்ண போற? என்னமோ அந்த லாராவை வச்சு ராணியை கொல்ல போறான் அது இதுன்னு கதை விட்ட. இப்போ அது ஒண்ணு இல்லாம போச்சு. அம்மா உன் மேல கோவப்படுறதுல தப்பே இல்லை. நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கு என் மூஞ்சில கரிய பூசிட்டல. சூப்பர். இப்ப எங்க அம்மா வந்தா என்னெல்லாம் பிரச்சனை வருமோ? என்ன மாதிரி அம்மா எல்லாம் பொறுமையா இருக்க மாட்டாங்க தமன்னா. மனோ, நீயும் அத்தை மாதிரி அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாரு. தல ஏய் தமன்னா, என்னம்மா நான் பாட்டுக்கு டென்ஷனா பேசிட்டு இருக்கேன், பாட்டுக்கு எதை பண்ணிட்டு இருக்கா? நான் பொறுமையா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அம்மா வந்தாங்கன்னா பொறுமையா இருக்க மாட்டாங்க. தமன்னா, அம்மாவை பத்தி உனக்கு தெரியும்ல, இதுக்கப்புறம் உன்னை எதுக்கும் நம்ப கூட மாட்டாங்க. எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு வாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுதான் சித்தப்பா நான் தேடிட்டு இருந்தேன், கிடைச்சிருச்சு. இதுல என்ன இருக்கு தமன்னா? இது அந்த இச்சாதாரியோட உயில் சாசனம். அப்படியா? அதுல அப்படி என்ன எழுதிருக்கு? ஒருவேளை அந்த ராணியை கொல்ல முடியாம எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்ப நீங்க இதை எடுத்து பாருங்கன்னு இச்சாதாரி என்கிட்ட சொல்லுச்சு. அதான் அத நான் இப்ப தேடினேன். ஆமா தமன்னா, இதுல என்ன எழுதிருக்கு? இருங்க படிக்கிறேன். இச்சாதாரியான என்னோட ஆன்மாவுக்கு எப்போதும் அழிவே இல்ல. மானுட பிடியில் நான் எப்ப அகப்படுறேனோ அப்பத்திலிருந்து அந்த குடும்பத்துக்கு அழிவு ஆரம்பிச்சிரும். அவங்க எல்லாம் உடனே அழிஞ்சிட மாட்டாங்க. அவங்களோட சாவு மிக கொடூரமா இருக்கும். அதுக்கு மொத்த அறிகுறியா அவங்களோட அங்கங்கள் நீல நிறமா மாறத் தொடங்கும். டாக்டர், அவர் என்கிட்ட காமிக்கும் போது விரல் முழுக்க நீல நிறமா இருந்தது. நேரம் போக போக அந்த நிறம் இன்னும் ஏறிக்கிட்டே போகுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். மேடம், கவலைப்படாதீங்க, நான் தான் பார்த்துட்டு இருக்கேன்ல. என்னாச்சு? ரொம்ப புரியலையா? ஆமா சித்தார்த், கையெல்லாம் ரொம்ப குடையுதுப்பா. இவரோட பிளட் டெஸ்ட் சாம்பிள் எடுக்கணும். யோ, என்னத்துக்கோசரம் யார் ரத்தம் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க? தெரியல. யோ, படிச்சவன் தானேயா நீ? என்ன இதுன்னு டாக்டர் கேட்காம தெரியலன்ற? டாக்டர், எதுக்காக பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கணும்னு சொல்றீங்க? சித்தார்த், உங்க தாத்தாக்கு எதனால இப்படி ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. நான் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டேன். ஏதாவது விஷமுள்ள பூச்சி கடிச்சிருக்கான்னு பார்த்தா அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்ல. அவர் உடம்புல ஏற்படுற இந்த மாற்றம் ஏன்னு பிளட்ல நாம டயக்னைஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சோ அதுக்காக தான் நான் எடுக்க சொல்றேன். என்னுடைய இத்தனை வருஷம் மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு கேஸை நான் பார்த்ததே கிடையாது. அப்ப தாத்தாவை நோ, இவருடைய பிளட் சாம்பிள்ஸை யூஎஸ்ல இருக்கிற லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ண சொல்றேன். டாக்டர் சார், எப்படியாவது எங்க தாத்தாவை காப்பாத்துங்க. அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. இவர் தான் இந்த வீட்டோட ஆணி வேறே. அதான் அந்த இச்சாதாரி ஆணி வெறிய ஆட்டி காமிச்சிடுச்சுல. இனி என்ன கதர்னாலும் ஒண்ணும் ஆக போறது இல்ல. கரெக்டா சொன்ன தமன்னா.
டாக்டர் கொஞ்சம் என்னன்னு பார்த்து புரியுதுமா. சொல்லுங்க டாக்டர். இங்க பாருங்கம்மா, இவருக்கு எதனால இப்படி ஆயிருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் இவருடைய வயசுக்கும் இந்த பாதிப்புனால ஏற்படுற இவருடைய டயர்ட்னஸ்க்கும் இப்போதைக்கு நான் மருந்து கொடுத்துருக்கேன். ஸோ இவரோட பிளட் சாம்பிள் எடுத்து அதோடைய ரிசல்ட் வந்தாதான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கொடுக்க முடியும். சரி, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, நாம அதை நம்புவோம். சரிங்களா? நான் கிளம்புறேன். இருங்க பாட்டி, ஒன்னும் ஆகாது. வரமா? தேங்க்யூ டாக்டர். ஒன்னும் ஆகாது தாத்தா. யோ நீ கார் ரெடியா? சித்தி, தர்ஷினி, பாட்டி எல்லாரும் வாங்க, நம்ம அந்த பிடிமன் சித்தர் குடிலுக்கு போவோம். ஆ, ஆ? வாங்க. சரி, போலாம்ப்பா. வாங்க. பாத்து வாங்க. ஜல என்ன உன் கை நீளமா இருக்கு? பாட்டி, ஐயோ சித்தர், இங்க பாருப்பா. பாட்டி, அம்மா, என்னம்மா இது? உன் கையும் நீளமா மாறிட்டு இருக்கு. சித்தி, நீங்க அழுது பாட்டிய சங்கடப்படுத்தாதீங்க. நாம தான் தாத்தா பாட்டிக்கு தைரியம் சொல்லணும். இவ்ளோ நேரம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த நமக்கு அந்த ஆத்தா பாப்பா உருவத்துல வந்து நமக்கு வழி காட்டிட்டு போய்க்குது. ஐயோ தாடிகாரா, இனி ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ண வேணாம். சீக்கிரம் போய் வண்டி எடு. வாங்க எல்லாரும் போலாம். வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க தாத்தா, வாங்க. பாத்து வாங்க. தாத்தா வாங்க.